2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஒரு புத்தாண்டு. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். கும்பம் கும்பராசி. இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த 7.5 இதெல்லாம் அவங்களும் கடந்து தான் மேம் வந்திருப்பாங்க. ஸோ இந்த கும்பம் இப்போ பாதசனி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையாவே கடைசி ஒரு 5 இயர்ஸ் அவங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாதசனி எப்போதுமே நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு போவாங்கன்னு நம்ம சொல்லுவாங்க ஜென்ரலாவே. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு 2026? கும்பராசி பொறுத்த வரைக்கும் கும்பம்ங்கிறது ஒரு ஸ்திர ராசி. இப்போ நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கும்பம்னு வச்சதுக்கு துன்பம்னு எங்களுக்கு பேர் வச்சுக்கலாம். இதெல்லாம் உண்மையிலேயே நமக்கு கேட்க சிரிப்பா இருக்கு. பட் மனசுல எந்த அளவுக்கு ஒரு வலி இருந்தா ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல இப்படி புலம்ப தோணும்னு பார்த்துக்கோங்க. நிறைய ராசி பலன்கள் பார்த்தது, நிறைய ஜாதகம் பார்க்க வந்ததெல்லாம் கும்பராசி தான். இப்போ பாத சனிங்கிறதுனால ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்க தான் செய்யுது. ஸ்டில் ராசியில ராகு உட்காந்துட்டார். அப்போ ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கு, ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு. நைட் டைம் வந்தாலே பயம் வருது. தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக தூங்க விடாமல் பண்ணுறது, நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகுங்கிறத நினச்சி பயப்படுறது, ஒரு ஆங்ஸைட்டி பெயினை கையிலலாம் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். அந்த ஜென்ம சனியோட வடு இன்னும் கும்பத்துலேருந்து போகலை. இது எப்போ நீங்கும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக நீங்கிறோம். குரு உச்சமாகும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கிறோம். ஆனால் அங்கே குரு உச்சமாகும் போது எதிரிகள் கொஞ்சம் வலுப்பாங்க. அப்போ யாரும் கும்பராசிக்காரங்க கோர்ட் கேஸ்னு போகாமல் இருந்துக்கிறது, அதிகப்படியான கடனுக்குள்ளே போகாமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 6ல் குரு வர்றதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் இருந்த ஒரு பெரிய பிரச்சனையான வேலை பிரச்சனை அப்படிங்கிறது நிவர்த்தி ஆயிடும். ஓகே, அதுதான் அதுல இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். ஏன்னா பணம் பாதி பிரச்சனைக்கு மேல சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. 90% பிரச்சனைகளை பணம் சரி செஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பிராக்டிகலா பேசணும்னா அப்படிதான் பேசணும். கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். பணம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ரியாலிட்டின்னு பார்க்கும்போது அப்போ மணி ஃப்ளோ கும்பத்துக்கு நல்லா இருக்கும். ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் தத்துவம் சொல்றதுக்கும் நல்லா இருக்கும். நம்மள நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்கு வேணா சொல்லிக்கலாம். பட் உண்மையை பேசணும்னா இதுதான். ஸோ அப்போ மணி ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால கும்பத்துக்கு பெருவாரியான பிரச்சனைகள்ங்கிறது தீரப்போகுது. ஓகே, பாக்கிக்கும் போதே அவங்களுக்கும் ரொம்ப ரிலீவ்டாக தான் மேம் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி. ஸோ அடுத்தது அவங்க எந்த மாதிரியான ஒரு தெய்வ வழிபாடு பண்ணணும்? கும்பராசிக்காரங்க துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ராசியில ராகு இருக்கிறாரு. ஸோ ராகுங்கிறது துர்க்கையோட ஒரு அம்சம் தான். ஸோ துர்க்கையம்மனை இவங்க அதிகமாக வழிபாடு பண்ணிக்கிறது. ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிக்கிறது. அந்த எலும்பிச்சை தீபம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அது சாஸ்திரப்படி தப்பு. ஸோ நார்மலா அகல் விளக்கு எல்லாருமே இப்ப எலுமிச்சை பழம் அது தீபம் ஏத்துறது அப்படின்றது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இப்ப நம்ம பாக்குறோம்ல. இப்ப நீங்க சடனா அது தீபம் அது ஏத்தக்கூடாதுன்னு சொல்றீங்களே. ஆக்சுவலி எலும்பிச்சை அப்படிங்கிறது ராஜகனின்னு சொல்லுவோம், கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எலுமிச்சையோட பலன்கள் பெருசாக எல்லாருக்கும் தெரியாது. தெய்வ சக்தி உள்ளது, திருஷ்டி எடுக்கக்கூடியது. அதனால தான் இப்போ ஒரு கார் வைக்கிறாங்கன்னா டயருக்கு கீழே எலுமிச்சம்பளம் வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அது நிறைய தெய்வ ஆகர்ஷணம் உள்ள ஒரு கனி எலும்பிச்சை. அதை கட் பண்ணி பிழிஞ்சு நீங்கள் தீபமாக போடும்போது அது ஒரு உயிர் பலி கொடுக்கறதுக்கு சமம். அந்த விஷயத்த பண்ணக்கூடாது மேம். இது ஒரு உண்மையாவே புதுசா ஒரு விஷயம். நிச்சயமா எலுமிச்சை தீபம் போட்டுட்டு இருக்காங்க. போடுறதுங்கிறது ரொம்ப தப்பு. நம்ம அதை பண்ணவே கூடாது. நீங்க நார்மலா அகல் தீபம், நெய் தீபம், நல்ல நில தீபம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இப்போ இந்த இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு உண்மையாவே புதுசு. இது இந்த ராசிக்கு மட்டும்தானா இல்லை பொதுவாக யாருமே இந்த விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த எள்ளு தீபம் போடுறது, தானியங்களை கருக வைக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. நீங்கள் நார்மலாக நல்லெண்ணெயில் தீபம் போட்டிங்கனாலே போதும். இருக்கிற எண்ணெயில முதல்ல விளக்கிட்டுங்க மேம். இப்போ நீங்க கும்பம் நிறைய சஃபர் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல. அவங்க இப்போ கடைசி அந்த 2.5 இருக்கும்போது இன்னும் ஏதோ ஒரு ப்ரெஷர்லேயே தானே மேம் இருப்பாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெஷலா இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுங்க இன்னுமே உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும் சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா மேம்? நல்லெண்ணெய் குளியல்னு சொல்லுவோம், ஆயில் பாத்திங். அது நமக்கு ரொம்ப ஃபேமஸ். நம்ம தமிழ் மரபிலே உள்ள ஒரு விஷயம். சனிக்கிழமை புதன்கிழமை இதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை கூட பெண்கள் வெள்ளிக்கிழமை ஆயில் பாத் எடுத்துக்கலாம். ஆயில் புல்லிங் இது பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வாங்கி கோவில்களுக்கு தானமாக கொடுத்துட்றது, கோவில் தீபத்துக்கு தானமாக கொடுத்துட்றது. அல்லது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இருக்குது, சாப்பாட்டுக்கே கஷ்டம், அவங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது, எள்ளு வாங்கி கொடுக்கறது, கருப்பட்டி வாங்கி தானம் பண்ணுறது,
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பாதிப்புகள் கண்டிப்பா வந்து பாதிப்புகள் நிறையவே குறையும். குறையும், கம்மி பண்ணும். ஓகே. ஸோ உண்மையாவே கும்பராசி இத கேட்டுட்டு இத ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஃபைன் மேம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகா எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும், இவ்வளோ நேரம் நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்க உங்கள வந்து வேற ஒரு இதுல வந்து நிகழ்ச்சியில உங்கள வந்து சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.